ஹலோ மக்களே! யூகேல பொதுவா நான் பார்த்த விஷயம் வந்து, நம்ம ஏதோ ஒரு ஈவென்ட்க்கு போறோம்னா, அங்க வந்து மார்க்கெட்ஸ் போடுவாங்க. நம்ம ஊர்ல எப்படி இந்த திருவிழாக்கெல்லாம் போனா கடையெல்லாம் போடுறாங்கல்ல, அதே மாதிரி தான் இங்கேயுமே. இந்த ஊருக்கு ஏத்த மாரி கேம்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. இப்ப நாங்க ரீசென்ட்டா ஒரு லைட் ஷோ ஒண்ணு போயிருந்தோம். ஸோ அந்த ஷோ பார்க்க வந்த ஜனங்களுக்காக பெரிய மார்க்கெட் ஒண்ணு போட்டிருந்தாங்க பீச்ல. பொதுவாவே இந்த மாரி மார்க்கெட்ல வந்து ஜாலியா இருக்கும். நம்மளுக்கு நெறைய கேம்ஸ் இருக்கும். அது ஜெயிக்கிறது, தோக்குறதெல்லாம் தாண்டி கொஞ்சம் நல்லா ஃபன்னா இருக்கும். நம்ம பீச்சுக்குலாம் போனா எப்படி இந்த கன் ஷூட் பண்றது, ரிங் போட்டு விளையாடுறது அந்த மாரிலாம் நெறைய இருக்கும்ல. அதே தான் இங்கேயுமே. ஸோ வழக்கமா இந்த மாரி மார்க்கெட்ல எப்பவுமே சின்ன சின்ன டாய்ஸ் தான் வந்து கிஃப்ட்டா குடுப்பாங்க. நம்ம ஏதாவது கேம் விளையாடுனா. ஆனா இந்த மார்க்கெட்ல எல்லாருமே பயங்கர பெரிய பெரிய டாய்ஸ் வச்சிருந்தாங்க. அத பார்க்கவே ஆசையா இருந்தது. மோஸ்ட்டா இந்த மாரி மார்க்கெட் போனா நான் எல்லா கேம்ஸுமே ட்ரை பண்ணுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஜெயிக்கிறோம், தோக்குறத தாண்டி அது எனக்கு என்னமோ ஜாலியா இருக்கும். அப்படி வந்து யார் கையில பார்த்தாலும் ஒரு ஹைலேண்ட் கவ் ஒண்ணு வச்சிருந்தாங்க. அதாவது ஸ்காட்டிஷ் மாடு அது ஆக்சுவலா. வேற ஒண்ணும் கிடையாது. அது அழகா அதுக்கு தலையில ஒரு சன்ஃப்ளவர் வேற வச்சு சூப்பரா இருந்தது. சரி ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிடலாம் இந்த மாடு அப்படின்னு நினைச்சு நாங்க முட்டாள்தனமா இருந்துட்டோம். ஸோ இந்த கேம் விளையாடுறதுக்கு முன்னாடியே நான் வேற ஒரு கேம் விளையாடி எங்க குட்டிக்கு ஒரு டைனோசர் ஜெயிச்சு குடுத்துட்டேன். அதனால அவங்க அதில ஹாப்பி ஆயிட்டாங்க. நாங்க ஆல்மோஸ்ட் ஒரு 20 பவுண்ட்ஸ் இதுக்கு செலவு பண்ணிட்டோம். ஸோ 5 பவுண்ட்ஸ்க்கு 3 பால்ஸு, 10 பவுண்ட்ஸ்க்கு 7 பால்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 10 பவுண்ட் வாங்குனோம். அதுலயுமே ஒரு பால் கூட போடல. நெக்ஸ்ட் ஒரு 5 பவுண்டுக்கு வாங்குனோம். அதுலயுமே எந்த பால்ஸுமே போடல. கடைசியா ஒரு 5 பவுண்ட்ஸ்க்கு வாங்குவோம். இந்த 3 பால்ல வந்து போடலன்னா அவ்வளோதான் இந்த கிஃப்ட் நம்மளுக்கு கிடையாது. ஸோ இதுக்கு மேல காசு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நெனச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ட்ரை பண்ணோம். லாஸ்ட் பால் அதாவது 20 பவுண்டுக்கு 13வது பால் தான் கரெக்ட்டா போய் விழுந்துச்சு. ஃபைனலா இந்த பொம்மைய நாங்க ஜெயிச்சுட்டோம். அது எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. என்னமோ சின்ன குழந்தை விட மோசமா நான் மோஸ்ட்டா இதுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டேன். ஆனா சில விஷயம் அப்படி இருக்காதுல்ல. பார்த்ததும் ரொம்ப புடிச்சிரும். அது கிடைச்சிட்டா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அந்த மாரி இந்த ஹைலேண்ட் கவ் கிடைச்சது பயங்கர சந்தோஷம். அதுலயும் அந்த கியூட்டா அந்த சன்ஃப்ளவர் வேற எவ்ளோ அழகா அது மண்டையில வச்சுட்டு பீச் காத்துக்கு அப்படியே ஒரே ஹீரோயின் மொமெண்ட் மாரி இருந்தது அந்த கவ்வு. நான் கிடையாது அந்த கவ்வு. பொண்ணு நானும் ஜாலியா வந்தோம். அதுக்கப்புறம் ஃப்ளைட் ஷோக்கெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணல. நாங்க கவ் ஜெயிச்சிட்டோம்ப்பா. அந்த மாரி ஃபுல் ஹாப்பி ஆயிட்டோம். வந்ததுக்கு ஷோலாம் பார்த்துட்டு சூரோஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு ஜாலியா திரும்பி போயிட்டோம். எங்க வீட்ல இருக்க முக்கால்வாசி டாய்ஸ் வந்து இந்த மாரி நாங்க மார்க்கெட்ல இல்ல ஃபன் ஈவென்ட்ஸ் போய் விளையாடி ஜெயிச்சது தான். நம்மலாம் எப்படி பீச்சுக்கு போனா, அப்பா இத நான் ஜெயிச்சேன்னு எடுத்துட்டு வந்து பெருமையா வீட்ல வச்சுக்குவோம். அதே மாரி நானும் என் பொண்ணும் கொஞ்சம் கூட பப்பி ஷேமே இல்லாம என் பொண்ணு ஒரு பொம்மை வச்சிருந்தா, நான் ஒரு பொம்மை வச்சிருப்பேன். அந்த மாரி நெறஞ்சது தான் என் வீடு ஃபுல்லா இருக்க பொம்மைங்க.